நான் அந்த ஹலால் மோட்கேஜ் செய்திருக்கிறேன். ஓகே. சில கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் 10 ஆப்ஷனில் நீங்கள் அதை வேண்டலாம். ஒன்று அந்த கம்பெனி உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அதை திரும்ப தரும் லீஸ் டு ஓன் என்று சொல்லி ஸ்டேட்மெண்ட்லேயே காட்டும் நீங்கள் மினிமம் பேமெண்ட் பே பண்ணினால் எவ்வளவு வருஷம் எடுக்கும், அது 20 வருஷம் கூடி காட்டும் அப்படி, ரைட்? ஸோ உண்மையாக இது நல்ல ஒரு டைம். நிறைய இன்வென்ட்ரி இருக்குது, போய் பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உண்மையிலேயே லாஸ்ட் 2 இயர்ஸை பார்க்க நாட் பேட். 60+ ஆக்களுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட ஏஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இஸ் நாட் அ குட் ஐடியா, ரைட்? இப்போ எந்த ஏஜில் இப்போ 30s, ரைட், அப்படி என்று சொல்லிக்க நீங்கள் க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. 80க்கு மேலே இருக்கணும், உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும். ஓகே. சில பேருக்கு நம்பர்ஸ் இருக்கும், அங்கே கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காது, அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது. ஸோ நல்ல கிரெடிட் ஸ்கோராகவும் இருக்க வேணும். நீங்கள் ரீஃபைனான்ஸ் எடுத்து கொடுக்கலாம், ரைட்? கடன்களை பே ஆஃப் பண்ணி விடலாம், ரைட்? பேந்து நீங்கள் போய் செலவழிக்கிறது அது உங்களோட பிரச்சனை. ஆமாம், ரைட்? ஸோ இருக்கணும் அவைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்குறேன். எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நாங்களே எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுட்டு அந்த கிளைண்ட்ஸுக்கு அந்த சைல்டுக்கு தெரியாது என்ன நடக்குது. ஸோ உங்களுடைய எல்லா இதுகளும் அந்த சைல்டுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க. வணக்கம், welcome back to another episode of The Honest Talk where we talk all things real estate and everything in between. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களோட குறிக்கோள் இந்த வருஷம் முடிய கிடையில 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஷோர்ட்டாக தான் இருக்கிறோம், கணக்கு ஷோர்ட்டாக இருக்கிறோம். ஒவ்வொரு கிழமையும் ஒன்ஸ் அ வீக் நாங்கள் ஒரு புது இன்டர்வியூ போடுறாங்க. இந்த பாட்காஸ்ட்டை ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் த ஆனஸ்ட் டாக் தமிழ் என்று சர்ச் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறா, சசிதா அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் தினேஷ், தேங்க்யூ இதை இந்த பாட்காஸ்ட்டுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு. நோ ப்ராப்ளம், மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் யுவர் மோர்கேஜ் ஏஜென்ட், இப்போ ஒரு பிரின்சிபல் ப்ரோக்கராக புது மோர்கேஜ் ப்ரோக்கரேஜ் ஒன்று திறந்துருக்கீங்க. அதை பற்றி இருக்கா சொல்கிறீங்களா குயிக்காக? உண்மையாகவே நான் ஒரு மோர்கேஜ் ஏஜெண்டாக வந்து ஒரு 5 இயர்ஸாக இருந்தேன். நான் என்பி ஃபைனான்ஷியலிங்கன்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் ப்ரோக்கரோட உண்மையாக ஹீ really helped me to grow. Okay. But from this year, I just becoming a mortgage broker, and then I just started my own company. Dreamfish Financial Inc. Amazing. நான் தான் principal broker. That's amazing. And 5 yearsல அவ்வளவுக்கு பிரின்சிபல் broker ஆகிறதுக்கு you must have worked really hard and you're doing an excellent job. எனக்கு கணக்கு ஏஜென்ட்ஸ் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணினவர், ரைட்? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அவை இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் பாவிக்கிறேன்னு சொல்லி, அதே மாதிரி நாங்கள் வித்த வீடுகளுக்கு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஸோ அப்போ எனக்கு தெரியும், ஏன்னா நான் செல்லர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்க அந்த டிரான்சாக்ஷன் went really smooth. So keep up the great work. Thank you. உண்மையாக நான் இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ப்ரோக்கருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். He encouraged me a lot to be like this. So I just do the residential, commercial, halal mortgage and everything. அதில் பற்றி எல்லாத்தையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கரைக்க போகிறோம். எஸ்பெஷலி நீங்கள் தொடங்கினது 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி சொன்னால் லைக் கொஞ்சம் பீக் மார்க்கெட்டில் தொடங்கி இப்போ இந்த வெரி ஸ்லோ மார்க்கெட்டில் வெரி சேலஞ்சிங் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ ஈவன் அந்த சேலஞ்சிங் மார்க்கெட்லேயும் யூ ஏபிள் டு கெட் டீல்ஸ் டான்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்களோ எங்களுக்கு கணப்பேர் கால் பண்ணுறது எல்லாருக்கும் கடன்கள் கூடிட்டு, ரைட்? அப்போ இந்த கடன்களை ரீஃபைனான்ஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அது என்ன ப்ராசஸ், அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? நிச்சயமாக. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உண்மையாக எல்லாருக்குமே ரீஃபைனான்ஸ் காலம் வந்துட்டுது. ஆல்மோஸ்ட் லைக் 2019, 2021 வீடு வேண்டி நாட்கள் எல்லாருக்குமே இப்போ ரீஃபைனான்ஸ் வருது. ரீஃபைனான்ஸ் வரைக்கும் நிறைய பிரச்சனையை அவை எதிர்கொள்ளினோம். என்னென்னா உண்டல் அப்ரைஸால் வராது, அவை கொஞ்சம் அதுக்கு மேலால் வீட்டின் ப்ரைஸுக்கு மேலால் கடன் வச்சிருப்பினோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு 4 months முதல்லே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு வருது என்ன செய்யணும், உங்களோட கடன் என்னென்ன வட்டி வீதத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு ப்ரோக்கரோட போய் நீங்கள் அணுகினீங்களா அவை வடிவாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவினோம், ரைட்? ஓகே, நீங்கள் இப்போ கார் லோன் வச்சுருக்கிறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சில வேளையில் கார் லோனுக்கு 7.9% இருக்கும். கிரெடிட் கார்டு வச்சிருப்பீங்க 25லேயும் வச்சிருக்கணும், 21.99லேயும் வச்சிருப்பினோம். எல்லாமே மேக்ஸ் அவுட்டாகவும் இருக்கும், ரைட்? ஸோ வீட்டில் ஈக்விட்டி இருந்தால் நீங்கள் வீட்டில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 பேமெண்ட் தான் வரும். நீங்கள் ரீஃபைனான்ஸ் செய்து பே பண்ணும்போது நீங்கள் எல்லா கடனையும் ஒன்றா கொண்டு வந்துடுவீங்க. வட்டி வீதமும் வந்து இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4.4, 4.5க்கு எல்லா கடனையும் கொண்டு வந்துடுவீங்க நீங்கள், rather than paying 21% interest. Right. ஸோ அப்போ உங்களுக்கு மாத கட்டுக்காசும் குறையும் ஒரு 1 பேமெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் மல்டிபிள் பேமெண்ட் செய்ய தேவையில்லை, மறக்க மாட்டீங்கள் அந்த பேமெண்ட் டியூ டேட்ஸை. மோர்கேஜில் எல்லாரும் நாங்கள் பே அட்டென்ஷன் ஆகிருப்போம், ரைட்? மோர்கேஜ் வருது, மோர்கேஜ் பேமெண்ட் வருதுன்ட்டு மற்ற பேமெண்ட்டை விட்டுருவீங்க.
ஸோ ஒன்றா கொண்டு வரையில ஜஸ்ட் ஒன் பேமெண்ட் தான் இருக்கும். அப்போ இந்த ரீஃபைனான்ஸ் டெட் கன்சாலிடேஷன் வந்து இப்போ சில பேருக்கு அவன் பிரின்சிபல் முதன்மை குடியிருப்பில் காசு இருக்காது, இப்போ புதுசாக வேண்டி இருக்கிறவன் வைங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 இயர்ஸுக்கு மேல் வேண்டினு சொன்னால் அதில் இருந்து எடுக்கலாம். அதில் இருந்து எடுக்கலாம். ஸோ அப்போ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? அப்போ பேங்க்ஸில் அப்படி எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முதலே அட்வான்ஸாக கடைசி நேரத்தில் போக வேண்டாம். கடைசி நேரத்தில் போகாமல் பேங்க்கும் உங்களுக்கு ரெனியூவல் நோட்டீஸ் அனுப்பும் முதலே, ரைட்? ஸோ பேங்க் அனுப்பும் முதலே நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களோட கிரெடிட் நல்லா வச்சுருங்க. உங்களோட கிரெடிட் தான் நீங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தீர்மானிக்க போகுது. நீங்கள் நல்ல கிரெடிட்டில் இருந்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்து கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்களோ இந்த பாண்ட் யூஸ் வேரியபிள் ரேட் இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக 3-4 இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவள் குறைக்கல பேங்க் கேனடா. பட் ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணி கொண்டு போகுது. அந்த பாண்ட் யூஸ் வந்து இப்போ ஒரு 1.5 months ஒரு 0.5 ஸோ 50 basis point கூடி இருந்துச்சு. பேருந்து இப்போ பார்த்தா பாண்ட் யூஸ் குறைஞ்சபடியாக ஒரு 35 basis point குறைஞ்சிடுது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ற கிளையன்ஸுக்கு சொல்கிறேன்னா ஒரு 3ல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குமெண்ணா. ஸோ இப்போ 3.9 3.9%, 3.8 எனிதிங் அண்டர் 4 சொன்னால் ஃபிக்ஸ்டுக்கு போகிறது இஸ் நாட் அ பேட் ஐடியா, ரைட்? உண்மையாக அவன் இன்கம் ஸ்டேபிலிட்டியை பொறுத்து தான் அவன் உண்மையாக மோர்கேஜ் அவ டிசைட் பண்ணணும் வேரியபிளோ ஃபிக்ஸோன்றது. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் வந்தால் கூட வேரியபிளில் வச்சிருந்து ஒரு ஒன் பேமெண்ட் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணி எல்லாமே இருக்கணும். சில பேர் ஸ்டேபிலிட்டியாக இருந்தால் தே ஓகே, தே நோ தட் திஸ் இஸ் த பேமெண்ட்னு சொல்லி. டிபெண்ட்ஸ் ஆன் அவன் செல்ஃப் கண்ட்ரோல், அவன் உண்மையாக ஃபைனான்ஷியல் இதை வச்சு தான் அதை உண்மையாக டிசைட் பண்ண வேணும். அவை செல்ஃப் கண்ட்ரோல் இந்த விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும். இதில் இந்த ரீஃபைனான்ஸும் ஆக்கள் சொல்லுவோம் சில பேர் ஏஜென்ட்ஸ் மாதிரி தாங்கள் காசு மேக் பண்ணுறதுக்காண்டி தங்களை வீடை ரீஃபைனான்ஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களோட டிசிஷன். இப்போ நீங்கள் ரீஃபைனான்ஸ் எடுத்து கொடுக்கலாம், ரைட்? கடன்களை பே ஆஃப் பண்ணி விடலாம், ரைட்? பேருந்து நீங்கள் போய் செலவழிக்கிறது அது உங்களோட பிரச்சனை. ஓமோம், ரைட்? ஸோ அப்போ அதால் உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் காசு எடுங்க, ரைட்? மற்றது நான் சொல்ல முதல்ல இப்போ நீங்களும் 40 காட்சி கொண்டு வந்தாங்க ரீஃபைனான்ஸ் பண்ணி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் a good opportunity, ரைட்? ஆனால் it depends on உங்களோட லைஃப் ஸ்டேஜும் பொறுத்து, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சீனியர்ஸ் இப்போ சீனியர்ஸ் என்று சொல்லிக்க லைக் 60+ ஆக்களுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட ஏஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா, ரைட்? இப்போ எந்த ஏஜில் இப்போ 30s, ரைட்? அப்படி என்று சொல்லிக்க நீங்கள் க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓகே, ரைட்? அப்போ நீங்கள் இன்கம் ஜெனரேட் பண்ணி கொண்டிருக்கீங்க, ரைட்? ஸோ அப்போ அது உங்களோட ப்ரைம் இயர்ஸ், ரைட்? அப்போ ப்ரைம் இயர்ஸில் ஆனால் கொஞ்சம் ஓல்டர். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டேஜ், உங்களோட ஓன் பர்சனல் ஃபைனான்ஸில் பார்த்து தான் செய்யணும், ரைட்? ஸோ அதில் தான் கணவர் பிளவுடுறது, இன்க்ளூடிங் மை செல்ஃப், ரைட்? ரீஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு காசை எடுத்துகிட்டு போய் தேவையில்லா சாமான்களை வேண்டிட்டு பேருந்து திருப்பி அது ஒரு சைக்கிள் மாதிரி பேங்க் என்னென்ன வீடை வந்து நாங்கள் பேங்காக யூஸ் பண்ணுறது, ரைட்? தமிழாக்கள் வீட பேர் அப்படி செய்கிறது. தமிழாக்கள் அண்ணாவும் பாட்காஸ்ட்டுக்கு வரப்புற தமிழாக்கள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் வேற பற்றி கதைக்கிறவங்க நல்ல வடிவாக செய்கிறார் அவர் அந்த ஜிம் அதுகளை பற்றி. ஸோ மற்றது இன்னொன்று நீங்கள் இன்னொரு டாபிக் கமர்ஷியல் மோர்கேஜிலும் செய்து கொடுக்குறேன் நீங்கள், ரைட்? ஸோ கமர்ஷியல் நீங்கள் அப்போ கதை கேட்க சொன்னீங்க கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் ஆக்சுவலி நான் ஒரு கமர்ஷியல் யூனிட் வேண்டி அதை பற்றி சொல்லி கொண்டு தான் 2 weeks எக்ஸ்டென்ஷன் எடுத்து நான் சொல்லி, ரைட்? அது என்னென்று வேறு செய்கிறது, எப்படி குவாலிஃபை பண்ணுறது? கமர்ஷியல் வந்து உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் ரெசிடென்ஸில் விட டிஃப்ரெண்ட் டவுன் பேமெண்ட் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் சரி, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ரெசிடென்ஸிலோட. ரெசிடென்ஷியலுக்கு வந்து நாங்கள் 30 years அமோசியேஷன் பீரியட் வரைக்கும் போகலாம். ஆனால் கமர்ஷியலுக்கு நாங்கள் 30 yearsக்கு போக இயலாது. 25 years. சம் லெண்டர்ஸ் வந்து 15 கூட குடிக்கணும், ரைட்? இந்த நாங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேண்டியதில் அந்த இன்கம் ஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், அல்லது அந்த வேண்ட இடத்தின் இப்போ அந்த இடத்துக்குரிய மரியாதை ஒன்று இருக்கு, ரைட்? ஒவ்வொரு இடத்துல ப்ராப்பர்ட்டி டைப் எல்லாத்தையும் வச்சு தான் பேங்க் உங்களுக்கு அந்த இதை தரப்போகுது. சில வேலைகளில் மினிமம் வந்து 20% டவுன். சம்டைம்ஸ் இந்த கிளைண்ட் லைக் யூனிக்கான சிச்சுவேஷனை பொறுத்து 35 வரைக்கும் போகலாம். 35 டவுன் பர்சன்ட் கூட தேவை, 35% டவுன். சில இடங்களில் இப்போ நீங்கள் இப்போ பிடிசி என்று சொல்லி அது கவர்மெண்ட் பேங்க், ரைட்? பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆகும் அது. ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் கமர்ஷியல் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடன் எடுக்கலாம், ரைட்? பிஸ்னஸோட சேர்த்து பிஸ்னஸ் ப்ளஸ் ரியல் எஸ்டேட்னு சொல்லி பிடிக்கலாம். அது 10% கூட செய்கிறவே அதுக்கு நாங்கள் குவாலிஃபையாக இருக்கணும், ரைட்? குவாலிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ அப்படின்றதுக்கு இப்போ நான் ஒரு புது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த யூனிட்டுக்கும் காசு எடுக்கலாம், மற்றது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எடுக்கலாம்.
அதை கடனா 10 வீதத்தோடயே எடுக்கலாம். எடுக்கலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் ஹை ஹை இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மற்றும்படி லைக் இப்போ நீங்கள் கமர்ஷியல் யூனிட் வேண்டிக்கு நாட் லைக் ரெகுலர் மோர்கேஜ் மாதிரி கிரெடிட் இன்கம் அதை மட்டும் பார்க்க மாட்டேன். உண்மையாகவே கிரெடிட் அங்கேயே முக்கியம் தான். 680க்கு மேலே இருக்கணும். உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும். சில பேருக்கு நம்பர்ஸ் இருக்கும், அங்கே கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காது, அவன் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது. ஸோ நல்ல கிரெடிட் ஸ்கோராகவும் இருக்க வேணும். அதே நேரத்தில் அவன் பர்சனல் லைக் நெட்வொர்க்ஸ் பார்ப்பினம். ஃபர்ஸ்ட் கமர்ஷியலுக்கு அவன் பர்சனல் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்பினம். வீடு வச்சிருக்கேன், வீட்டில் இருக்கிற ஈக்விட்டி பார்ப்பினம், வீட்டில் இருக்கிற ஈக்விட்டி பார்ப்பினம். மற்றது வேண்ட ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸி. லைக் அந்த இன்கம் ஜெனரேஷனை கூட பார்ப்பினோம். லெண்டர்ஸ் வந்து மோர்கேஜ் கொடுக்கல. இன்கேஸ் அவன் மற்ற பிஸ்னஸ் விட்டாலும் அந்த ப்ராப்பர்ட்டியால் அவைக்கு ஒரு இன்கம் வந்து ரெண்டல் வர மாட்டேன். ஸோ அப்போ லைக் இப்போ என்கிட்ட பர்சனல் ஸ்டோரி உண்டு. இப்போ நான் ஒரு கமர்ஷியல் யூனிட் வேணுன்னா அப்போ நாங்கள் மோர்கேஜ் செய்யக்க ஆப்வியஸ்லி இது புது பிஸ்னஸ் ரைட். அப்போ இந்த பழைய பிஸ்னஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இன்னொரு கோஆப்ரேஷனில் எடுத்து செய்யக்க அது கேரண்டீட் ரெண்டல் இன்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு நீங்களே அதில் ரெண்ட் பண்ண போகிறீங்க, டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் கமர்ஷியல் லிஸ்டிங்ஸ் மோர்கேஜ் செய்யணும் ரைட். ஸோ மற்றது இப்போ நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் ரைட். லைக் லைக் சர்டன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சர்டன் ஏரியாஸ் ரைட். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஐ ஹர்ட் இப்போ ரூம் வந்து இப்போ நீங்கள் ட்ரக்கிங் அல்லது ஒரு வாலட்டைல் இந்த ட்ரேட் வார் டெரரிஸ் பிரச்சனைக்கு இல்லை வாலட்டைல் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் பேங்க்ஸ் வந்து கஷ்டமாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு ரைட். ஸோ அப்போ கேஸ் ஸ்டேஷன்ஸ் அதான் கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் இப்போ ஒரு டாக்ஸ் வந்து இருக்குது ரைட். எல்லாமே எலக்ட்ரிக்காக வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் அந்த எலக்ட்ரிக் பிளேஸும் இருந்தால் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிளேஸ் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவன் வால்யூம் அதெல்லாம் பார்த்து சில வேளையில் கேஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எடுக்கிற இப்போ உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக தான் போய்கொண்டிருக்குது. ஸ்டில் நாங்கள் A-லெண்டரில் குவாலிஃபை பண்ணலையேண்டா பியில் கொண்டு எடுத்து. ஸோ இப்போ A-லெண்டர் சொன்னது மேஜர் பேங்க்ஸ் வந்து கமர்ஷியல் கொடுப்பினம், ஆனால் கொஞ்சம் கூட பார்ப்பினோம். சில வேளையில் 15 இயர்ஸ் டேர்ம்ஸ் தான் கொடுப்பினோம். அப்போ பேமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹையாக வரும் ரைட். ஸோ இப்போ என்ன இப்போ 30 வருஷம்னு சொல்லியிருக்கு, அதில் அரவாசி என்று சொல்லியிருக்கு, மாத காசு கட்டு காசு கூடவாக இருக்கும் ரைட். ஸோ அப்போ அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஐ நோ இப்போ நீங்கள் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐவ் ஹேட் வித் யூ இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு முதல் படிவாக ப்ரீ குவாலிஃபை பண்ணி இப்படித்தான் செய்யலாம் ரைட். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்றாலும் சரி அல்லது ரெசிடென்ஷியலும் சரி அவே அந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண முதலே ஐ யூஸ் டு கால் தெம் அண்ட் செக் எவ்ரி திங். அது ஓகே என்னென்ன கண்டிஷனில் வேண்டணும் அப்படி எல்லாத்தையுமே பார்க்குறேன்னா நான் ரியல் எஸ்டேட்டோடய சொல்லி விடுறேன். நான் இதான் இந்த கிளைண்ட் இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த வீட்டுக்காகவே சைன் பண்ணினா குவாலிஃபை பண்ணிவினா இல்லைன்னா தே ஹேவ் டு கோ த்ரூ த ஹார்ட் டைம். ஓகே. ஸோ அப்போ வெரி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறீங்க ரைட். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆகஸ்ட் மிடில் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் 2025. உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன இப்போ இந்த வருஷம் முடியக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லி? உண்மையாக லைக் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பார்த்தா கூடுதலாக எல்லாருமே வேரியபிளை தான் சூஸ் பண்ணி நம்ம என்னென்னா இன்னும் ஒரு 2 drops ஆவது வரலாம் 2026 ஏர்லி குவார்ட்டருக்கு முதல். அப்படி வந்தால் அதுக்கு பிறகு சில விலையில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேயா இருக்கும். மற்றது இப்போ எல்லாட்ட லைக் எக்கனாமிக் சுச்சுவேஷனும் உண்மையாக வெரி பேடாக இருக்குது. எல்லா கிளைண்ட்ஸும் நிறைய கஷ்டங்களை கொண்டு தான் மோட்கேஜை பே பண்ணி கொண்டிருக்கணும். சில பேர் விற்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவை ஃபிக்ஸில் மோட்கேஜ் எடுத்துட்டோம்டா விற்கல நிறைய பெனால்ட்டியை பே பண்ணணும் ரைட். வேரியபிளில் போச்சுனோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் 3 month பெனால்ட்டியோடையாவது வேண்டியதை க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ட்ரான்சாக்ஷனை. அதான். ஸோ அதுவுமே நீங்கள் வெரி குட் பாயிண்ட். இப்போ ஃபிக்ஸாக மோட்கேஜ் வேரியபிளான்ட்டு பார்க்க நீங்கள் அந்த மாத கட்டுக்காசை மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களோட லாங் டேர்ம் இப்போ 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்ன அதுக்கு இப்போ அல்லது இன்னொரு ஒரு லைஃப் சேஞ்சிங் இவெண்ட்ஸ் பெருமெண்ட் எதிர்பார்த்தீங்களோ இப்போ முதலே நான் சொல்லியிருக்கிறேன். ஐ திங்க் 62% என்னும் மோர்கேஜ்கள் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்குள்ள பிரேக் பண்ணுறவியா ஆன் ஆவரேஜ். அப்போ அதால் முந்தி எப்போவுமே ஃபிக்ஸ்ட் டைம் விட வேரியபிள் தான் காமனாக போகிறது. நீங்கள் எனி டைம் நீங்கள் பிரேக் பண்ணலாம் ரைட் அந்த 3 months இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியோட ரைட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் இருக்கணும்ன்றேக்கு அல்லது ஹை ஸ்கூலில் இருக்கணும். அப்போ இன்னும் ஒரு 2 years யூனிவர்சிட்டிக்கு போயிடணும்னு சொன்னால் நீங்கள் வீடு டவுன் சைஸ் பண்ணலாம். இல்லை பிள்ளைகள் கல்யாணம் செய்து போயிடணும்னு சொன்னால் டவுன் சைஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் 5 year ஃபிக்ஸ்டுக்கு போகிறது இஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ அப்போ அதுகள் எல்லாத்தையும் மந்த்லி பேமெண்ட்ஸ் அதை மட்டும் பார்க்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ்
மற்றது முதல் நானும் நீங்களும் இப்போ அப்போது காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ஆர்பிசியில் மோர்கேஜஸ் இருக்கிறபடியாக மற்றது கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைட் எல்லாம் ஆர்பிசி செய்கிறபடியாக எனக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் இன்னொரு இது செய்கிறதுக்கு ரைட். ஸோ அப்போ நான் அந்த வேறு ப்ராடக்ட்ஸ் உங்களோட அவுட்கம் லைக் இப்போ 5-10 இயர்ஸில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு பிளானோட இருந்து செய்யக்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் அல்லது பேங்க்ஸ் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். ஸோ தட்ஸ் குட். ஸோ அப்போ என்னென்று தெரியல பட் மோஸ்ட் லைக்லி ஒரு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ரைட் ஒரு 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் குறையும்ன்றதான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாமல் இருக்குது. குறைஞ்சாலும் நல்லம் ஐ நோ. ஸோ கொஞ்சம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் சேல்ஸ் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் வந்து 10% மேலே கூடியிருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு கூடி இப்போ கனவேர் முந்தி லைக் ஒவ்வொரு நாளும் வீடு விற்கிறதுக்கு தான் நடிக்கிறவ 99% ஆட்களுக்கு நான் சொல்கிறதும் வச்சிருங்கோன்னு சொல்லி இப்போ இருக்கிற ஆட்களுக்கு உண்மையாக இது நல்ல ஒரு டைம். நிறைய இன்வென்ட்ரி இருக்குது, போய் பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உண்மையிலேயே லாஸ்ட் 2 இயர்ஸை பார்க்க நாட் பேட். இட்ஸ் நாட் பேட் உண்மையாக. இந்த எல்லாரும் அந்த கோவிட்ல 0.25க்கு லைக் அந்த ஓவர் நைட் லெண்டிங் ரேட் இருக்கேக்க pretty much ஃப்ரீ மணியாக இருந்தது. அப்போ எல்லாரும் ஓகே நீங்கள் 2% 1.5% வட்டி வீதம் அது நார்மல் எடுத்துட்டோம் ரைட். ஆனால் முந்தி அப்படி இல்லை ரைட். இது வந்து இப்போ எஸ் லிட்டில் பிட் அபவ் முந்தி இருந்த மாதிரி ப்ரீ கோவிட்டுக்கு முதல் நீங்கள் ஒரு 3 இயர் ஃபிக்ஸ் 3.9% அப்படி தான் இருந்தது. இப்போ 4.9% 1% ஆயிரம் இருக்கு. நான் ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன். நான் இப்போ 5 இயர்ஸ்க்கு முதல் இருந்த அந்த பாண்ட் ரேட் வந்து 3.03 தான் இருந்திருக்கு. இப்போ அது 2.94. ஸோ நாட் பேட். நாங்கள் எல்லாரும் நாங்கள் அந்த கோவிட் டைமில் இருந்த 1.55 to 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்க்குறமே ஒழிய அதுக்கு முதல் எப்படி இருந்ததுன்றதை ஒரு தரம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகே உண்மையாகவே நாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அதான் என்னென்ன நாங்கள் கோவிட் வந்து that's a once in a generation, once in a 100 year 100 வருஷத்துக்கு ஒருக்கா நடந்த பிரச்சனை ரைட். அப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து வட்டி விகிதத்தை எண்ணிலேருந்து குறைச்சவை ரைட். மற்ற கணக்கு ஸ்டிமுலேஷன் செக்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் அது திருப்பி வர மாதிரி எங்களோட லைஃப் டைமில் ரைட். ஸோ அப்போ இப்போ எக்ஸாக்ட்லி வீடு வேண்டுறதுக்கு இட்ஸ் நாட் அ பேட் டைம். மற்றது கனவேர் வந்து சைட் லைனில் இருக்கிறோம் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் வீடு மார்க்கெட் என்ன நடக்கும் விரலுக்கேற்ற அப்போவுமே சொல்கிறோம் விரலுக்கேற்ற வீக்கமாக இருந்து உங்களால் கட்டக்கூடிய மாதிரி வீடு காசு மாத காசு மற்றது மோர்கேஜும் குவாலிஃபை பண்ணக்கூடிய மாதிரி வீடை வேண்டினா ஒரு லாங் டேர்முக்கு திங்க் பண்ணிக்க இட் ஷுட் பி ஓகே ரைட். சில பேர் ட்ரீம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் வேண்ட போகிறோம் அந்த வேண்டதுக்குரிய டைம் அவைக்கு இன்னும் வரையில. எப்போ வேண்ட வலிக்கிறோம்னா அந்த பிட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் போய் பிட்டில் ப்ரைஸ் வேண்டி நம்ம அப்போ வேண்டதான் எங்களுடைய ஆக்கள் வலிக்கிறது. அதான் அவ வேண்டிட்டு போட்டுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2009ஆம் ஆண்டு முதல் வீடு வேண்டான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு சொன்னான் வீடு வேணுங்கொண்டு. அதில் ஒரு ஃப்ரெண்ட் நான் இந்த லைசன்ஸ் 2015ஆம் ஆண்டு எடுக்கையும் வீடு காட்டிட்டு இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் குறைய போகுது இந்த வரைக்கும் இப்போ கல்யாணம் செய்து வாடகைக்கு தான் இருக்கிறார். இந்த வரைக்கும் வீடு வேண்டியில்லை இந்த மார்க்கெட் ப்ரைஸ் குறைய போகுதுன்னு சொல்லி ரைட். அப்போ நான் அப்போவே சொன்னேன் 2009ஆம் ஆண்டு வேண்டாம் ஓகே நாங்கள் யங். ஸோ இப்போ இந்த 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு ரைட் வேண்டு இப்போ வந்து பார்த்தா இப்போ ஓ மை காட் ஸ்டில் இன்னும் Dinesh ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ரைட். ஆனால் ஸ்டில் ஹை அண்டு ரைட். ப்ரைஸ் குறைஞ்சான்னு சொல்லினோம் ஆனால் உண்மையாக மேஜர் சிட்டிஸில் ஸ்டில் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. எக்ஸாக்ட். ஆப்வியஸ்லி இந்த பீக் ப்ரைஸ் வந்து 2022ஆம் ஆண்டுலேருந்து குறைஞ்சிருக்கு தான் மார்ச்சில் இருந்து. பட் 2019ஆம் ஆண்டு இல்லை 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு ப்ரைஸ் வேற இல்லை ரைட். லைக் மூவ் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ரைட். Yes, outside of GTA இன்னும் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கு. பட் GTAக்குள்ள கூட இன்வென்ட்ரி இருக்கிறது என்னன்னா செல்லர்ஸ் பழைய தங்களோட வீட்டின் ப்ரைஸ் எப்பவும் ஹையாக தான் எதிர்பார்த்து கொண்டு என்னன்னா தே நோ அந்த பக்கத்தில் 2001 வித் ப்ரைஸ் 2021 வித் ப்ரைஸை தான் எக்ஸாக்ட்லி அவே திங்க் பண்ணி கொண்டு இருப்பேன். அவே வந்து எங்களோட வீடு விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. நிறைய ஆஃபர் போகும் ஆனால் எடுக்க மாட்டேன். அதான் உண்டு. இப்போ நான் பாயர்ஸோட வேலை செய்ய பாயர் சொல்லிவிடும் தினேஷ் இந்த வீடு வந்து கடனால மார்க்கெட்டில் இருக்குண்டு ரைட். அப்போ நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஒரு வீடு வந்து முதல் $1,499 போட்டிருந்துச்சுன்னா இப்போ வந்து 999 குறைச்சிச்சினோம். அவரை இப்போ வந்து பிடிங் ஓரக்கு போட்டிருக்கணும் ரைட். அப்போ நான் சொல்லுவேன் இல்லை அது கடனால மார்க்கெட்டில் இருந்தாலும் ஆஃபர்ஸ் வந்துருக்கு ரைட். ஆனால் செல்லர்ஸ் ஏன் கூட இன்வென்டரி இருக்கிறபடியாக செல்லர்ஸ் வந்து ஸ்டபன் ஆகிருக்கணும். என்ற எல்லாரும் எதிர்பார்க்கணும் வீட்டு ப்ரைஸ்கள் மீது திருப்பி சைக்கிள் தானே ரைட் திருப்பி கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லெட்ஸ் சே 1 இயருக்கு முதல் சில எமர்ஜென்சியாக லைக் 7% வட்டி வீதம் ரைட் என்னால் கட்டையிலான்னு சொல்லி ரைட் மூவ் பண்ணியிருப்பினோம். இப்போ வட்டி வீதம் எல்லோரும் முதலே சொன்னவ
நீங்கள் 2025 26 வட்டி வீதம் குறை காட்டி போன வருஷம் சொன்னவ அப்போ சீரியஸ் பிரச்சனை வரும்னு சொல்லி, ஏனென்றால் கணக்கு 60க்கு மேலே வீதமான மோகேஜுகள் வந்து ரினியூவலுக்கு வந்ததுன்ற ரைட். அப்போ இப்போ அந்த மோகேஜுகள் 7 வீதத்துக்கு ரினியூவ் பண்ணியிருந்தால் ஜஸ் கிளாப்ஸ் பண்ணியிருக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட். இப்போ நீங்கள் இப்போவே 2 ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இருக்கிற வீடு ரைட் 2.49%ல் 2020 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஜூனுக்கு வந்தது 4.09க்கு. எஸ் பேமெண்ட் கூடிட்டு தான், ஆனால் பெருசாக கூட இல்லை ரைட். ஆனால் அதே இது 7 வீதம்னு சொன்னால் யோசிக்க வேணும், ஓகே இது வீடு வச்சிருக்கிறதா இல்லையாண்டு ரைட். ஸோ அப்போ இப்போ ஆக்களால் வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறபடியாக வச்சிருக்கணும். மற்றது இப்போ அவுட் சைட் ஆஃப் ஜிடின்னு சொல்லிக்க கணக்கு இன்வெஸ்டர்ஸ். அப்போ இன்வெஸ்டர்ஸ் சில நேரம் எஸ் அதுலேயும் நல்ல டீல்ஸ் இருக்குது தான். இன்னும் சில வீடுகள் வந்து ஷாக்கிங்லி இன்னொரு வீடு கட்ட கொடுத்துருப்பினோம், அங்கே க்ளோசிங் வருகுதுன்னு சொல்லிக்க, அல்லது வேலை வாய்ப்புகள் போயிட்டுது ரைட். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஆனால் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை இழந்துட்டோம்னு சொல்லிக்க ஒரு எமர்ஜென்சி பேசிஸில் வீடு லைக் டீல்ஸ் இருக்குது தான் ரைட். ஸோ அப்போ பாயர்ஸுக்கு அதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொண்டு இதில் வந்து நீங்கள் ரஷ் பண்ணி வேண்ட தேவையில்லை. அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லி இப்போ 2020 2021 எல்லாம் ஆக்கள் வந்து இப்போ ஒரு வீடு வில்பாடு மில்லியனுக்கு, அடுத்த கிழமை இன்னொரு வீடு மில்லியன் 25 மில்லியன் 50க்கு போடும். அப்போ உண்ட வீடை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒன்றில் சில எனக்கே தெரிஞ்சிருக்கலாம் இல்லை வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்கார்போவில் தொடங்கின ஆக்கள் போய் போமன் வில்ல வேண்டியிருக்கணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள வரையிலாம் போயிடுது ரைட். ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டில் பாயர்ஸ் மார்க்கெட்டுன்றபடியாக நீங்கள் வடிவாக இருந்து, மற்றது I always say ஒரு ஃபேர் ப்ரைஸை கொடுத்து பார்க்கலாம் ரைட். You never know. I know, yeah. Right. So மற்றது மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நாங்கள் ஒரு வீடு ஒன்று வேணுனாங்க 2 monthsக்கு முதல் ரைட். மார்க்கெட்டில் இன்னொரு பக்கத்தில் அங்கால வீடுகள் எல்லாம் 1.4 1,355,000. அப்போ இந்த வீடு கொஞ்சம் ரெனோவேஷன் இருந்தது, நாங்கள் 1,130,000 எடுத்து இப்போ இந்த ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்து 1,127,000க்கு எடுத்து நாங்கள் ஆக்கள் வந்த ஹவுஸ் வார்மிங்க்கு வந்த ஆக்கள் எல்லாரும் வந்த எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அக்கா ரைட். எங்களோட அக்காண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் சொல்லிச்சிடும், ஒவ்வொரு நாளும் ஆக்கள் அந்த வீடு வந்து பார்க்குறாக்கள் இன்னொன்று இந்த ப்ரைஸுக்கு எடுத்துனீங்க, இன்னொன்று இந்த ப்ரைஸுக்கு எடுத்துனீங்கன்ட்டு ரைட். அது ஆனால் அதுக்கு முதல் அவளோட சண்டை நான் ரைட். அவள் சொன்ன, நீ தினேஷ் உங்களுக்கு என்ன எனக்கு வீடு வேண்டி தர விருப்பம் இல்லையான்னு. நான் சொன்னேன், அக்கா எனக்கு வேண்டி தர விருப்பம் தான், ஆனால் குறைஞ்ச ப்ரைஸுக்கு எடுக்க தான் விருப்பம். எனக்கு தெரியும் அவன் ஃபைனான்சஸ் கட்டக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரைட். ஸோ அப்போ பார்த்து கொண்டிருந்து சில நேரம் இட்ஸ் அ கிரேட் டீல். அந்த ஒரு சைனீஸ் ஏஜென்ட் தான் அவர் ஃப்ளவர் கடை வச்சிருக்கிறான். அப்போ நான் சொன்னான் வந்தவன் அந்த ஃப்ளவர் கடைக்கு மதர்ஸ் டேக்கு வேண்டி கொடுத்தோம். பட் ஒரு லைக் வாஸ் லாங் நெகோசியேஷன். பட் தெரிஞ்சது அது வந்து ஒரு இன்வெஸ்டர் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ மாதமாக கட்டி கொண்டு இருக்கணும் ரைட். அப்போ கடைசியில் ஓகே இந்த ஆஃபர் வருதுன்னு சொல்லிட்டு தந்துட்டேன். ஸோ it's a great time to buy, but விரலகேட்ட வீக்கமாக இருக்கணும். ஆல்ரெடி முதலே ஹோம் ஒர்க்கு செய்யணும் ரைட். இப்போ உங்களை போல மோர்கேஜ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணி கதைச்சா தான் நல்லம் ரைட். அவன் மோர்கேஜ் பேமெண்ட், அவன் இருக்கிற பில்லுகள், கார் லோன்ஸ் எல்லாத்திൻ്റെ பேமெண்ட்டையும் பார்த்து தான் அவன் வீட்டு வேண்டியக்கு டிசைட் பண்ணணும் ரைட். சில பேர் என்ன செய்யணும்னா வீடு வேண்ட முதல் உங்கள்கிட்ட வந்து ஆஃபர் சைன் பண்ணிவினா சேம் டைம் போய் கார் லோன் எடுப்பினோம் before they come to the mortgage. That's a bad idea. Car loan like they have to go one place and do no, they're going all the banks, எல்லா இடத்துலையும் போய் ஆஃபர் கேட்கணும் நல்ல கார் நல்ல ப்ரைஸில். அப்போ எல்லா பேங்க்ஸ்லையும் அவன் கிரெடிட் ஃபுல் பண்ணி ரீசெண்டாக அங்கே லோனுக்கு போயிருப்பினோம். ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் உண்மையாக ஹார்டாக இருக்கும் அந்த மோர்கேஜ் முடிக்கிறதுக்கு. அதான் ஏன்னா நீங்கள் அந்த ஹார்ட் ஹிட் பேங்க் மோர்கேஜ் செக் பண்ணி இப்போ நாங்களாக மோர்கேஜ் செக் பண்ணிக்க அது ஹிட் வராது. ஆனால் பேங்க்ஸ் ஒவ்வொருக்கா நீங்கள் போய் செக் பண்ணிக்க ஹிட் வரும். அப்போ உங்களை போல் ஒரு மோர்கேஜ் புரோக்கர்கிட்ட போய்க்க நீங்கள் கிரெடிட் ஃபைல் நான் ஃபைல் எடுக்க அவையே ஒரு கிரெடிட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து தர சொல்கிறேன். நான் என்ன அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு தான் நான் அவைக்கு அட்வைஸ் பண்ணுவேன். நான் கிரெடிட் ஃபுல் பண்ண முதல் போகிறதில்லை. என்னென்னா லைக் அவன் லாங் டைம் பிளான் தெரியாது, எப்போ வேண்ட போய் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவையாக கொண்டு வந்து எனக்கு ஈக்விஃபெக்ஸ் ரிப்போர்ட் அல்லது கிரெடிட் கர்மாவில் கொண்டு வந்து காட்டுவினோம். அப்படி அதுக்கு பிறகு தான் அவன் அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் எப்போ வீடு வேண்டலாம்னு சொல்லி. மற்றது இப்போ நீங்கள் முதல் சொன்ன மாதிரி சில நேரம் இட்ஸ் சீப்பர். நீங்கள் ஒரு வீடு ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொரு வீடு வேண்ட போகிறீங்கன்றேக்க உங்களுக்கு ஒரு $20,000 கார் லோன் இருக்குன்னு சொன்னால் இந்த வீட்டிலேருந்து காசு எடுத்து வீடு வேண்டிய பே ஆஃப் பண்ணிட்டு செய்கிறது ரைட். மேலே கிரெடிட் கார்ட்ஸ் அதுகளை கொஞ்சம் பே ஆஃப் பண்ணால் உங்களுக்கு குவாலிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய கிளைண்ட் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணால் கஷ்டத்தில் வர்றதில்ல, மறந்து போய் அதை பே அட்டென்ஷன் பண்ணாமல் தான் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணாமல் இருக்கும். அதில் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா R2 R3 என்று வரும். they don't know it's paid or not. அதான் சின்ன சின்ன இதுகளே கிரெடிட் எஃபெக்ட் பண்ணும். ஃபோன் பில்ஸ்
ரைட்? இது பார்க்கிங் டிக்கெட். பார்க்கிங் டிக்கெட்ஸ் எஃபெக்ட் பார்க்கிங் பண்ணுமா? டிக்கெட் வந்து $100, $50, $46. ஓகே. வீட்டு லெட்டர் வேற பார்த்துட்டு பேசாம இருப்பினோம். they don't pay attention on it. அங்க கலெக்ஷனுக்கு அவங்க போயிடும். கலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. அன்றைக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து வெரி குட் கிளைண்ட், they have make good money and everything. Credit was okay before. There are 3 collection. So they don't know. When I contact them, they said like, oh, maybe parking ticket. City of Toronto collections there for 3 tickets. They didn't pay, so 3 collections there. பாத்தீங்களா? You learn something new every day. எனக்கு தெரியும் பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணி கலெக்ஷனுக்கு போனா லைக் ஒரு $50, $100, $200 407 போயிட்டு $26க்கு அதுக்கு பே பண்ணாமல் இருந்து அவங்க லெட்டருக்கு மேலே லெட்டர் அனுப்பி எங்களோட கிளைண்ட் வந்து உண்மையாக பே அட்டென்ஷன் பண்ணி எனக்கு நிறைய அப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸான கிளைண்ட்ஸோட தான் நான் கூட டீல் பண்ணுறது. பிறகு உடனே பே பண்ணி லெட்டர் எடுக்கிறது லைக். அண்ட் தென் ஸோ அப்போ அதுலேயும் வந்து நீங்கள் பே பண்ணி லெட்டர் எடுத்து இப்போ இந்த கிரெடிட் பியூரோக்கு அனுப்பினா அதை டிஸ்பியூட் பண்ணிவினா இல்லைன்னா அட்வைஸ் பண்ணி விடுறது. ஐ நோ சம்படி தட் ஹூ டஸ் ஹெல்பிங் தெம் டு டிஸ்பியூட் இட். ஓகே. அப்படி டிஸ்பியூட் பண்ணிட்டு செய்திருக்கேன். ஆனால் 1 month டிலே ஆகும் உங்களோட ப்ராசஸிங். ஸோ இப்போ சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதில் எல்லாத்தையும் முதலே உங்கள்கிட்ட கிரெடிட் ரிப்போர்ட்டை தந்தா ஃபோன் பில்ஸ். எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து அவன் அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து கொடுத்துருக்கார். நாட் நவ், லைக் 15 years பேக். ஓகே. ஸோ சேம் ஃபோன் அவன் அம்மா யூஸ் பண்ணியிருக்கிறா. அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா லாஸ்ட் 3 months. ஷி forgot to pay. அண்ட் பிகாஸ் ஆஃப் சண்டே பேரில் வேண்டினபடியா அவட்ட கிரெடிட் வந்து கிட்ட ஆயிருக்கு 3 months பே பண்ணேன்னு சொல்லி. வாவ். see அதான் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் எல்லாரும் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தானே, ரைட்? ஸோ எஸ்பெஷலி இந்த கேனடாவில் வந்து ஓட்டம் ஒருத்தர் பர்பஸ்லி கிரெடிட்டை விடுறது இல்லை. அதான் லைக் பே அட்டென்ஷன் இல்லாமல் தான் கிரெடிட்டை விடியும். ஸோ எவ்ரி வீக்காவது அட்லீஸ்ட் செக் பண்ணுங்க உங்களோட கிரெடிட்டில் ஏதாவது இருக்கா. பட் என்கிட்ட பெஸ்ட் அட்வைஸ் வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ நான் உதாரணத்துக்கு 123 மெயின் ஸ்ட்ரீட் அண்டேக்கு அதில் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி 123 மெயின் ஸ்ட்ரீட் @gmail சொல்லி உங்களோட ரெண்டல் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டு பேருந்து நான் வந்து வச்சுருக்கிறேன் மோர்கேஜுக்கு லைக் நான் ஒய்ஃபோட ஷேர் பண்ணுறேன் அந்த அக்கௌண்ட், ரைட்? ஸோ ஆல் த மோர்கேஜ் வந்து செப்பரேட்டாக போகிறது, ரைட்? ஸோ எந்த சில நேரம் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மோர்கேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் போய் அங்கே எங்கேயாவது பெஸ்ட் பாயில் போய் சாமான வேண்டி விட்டால் $1000 போகிறோம், அங்கே மோர்கேஜ் போகாமல் இருந்துடும், ரைட்? ஸோ அப்போ மற்றது கிரெடிட் கார்மா எல்லாம் இட்ஸ் அ குட் டூல், ரைட்? நீங்கள் அதில் இருந்து கிரெடிட் செக் பண்ணிக்க உதாரணத்துக்கு இப்போ என்ன அது ஃப்ராட் நடந்தால் எல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் அலர்ட் வரும். எக்ஸாக்ட்லி. ஃபுல் பண்ணப்பட்டிருந்தா அல்லது இது ஸ்கோர் மாறி இருந்தா உங்களுக்கு அலர்ட் வரும். அது வேறு அதுலேயே காட்டும் என்ன உங்களுக்கு இம்பேக்ட் உண்டு, ரைட்? ஸோ இப்போ மற்றது இப்போ எல்லா பேங்க்ஸும் வந்து ஃப்ரீ கிரெடிட் ரிப்போர்ட் செக் கொடுக்கணும், ரைட்? ஸோ அப்போ அதில் சொல்லும் ஓகே உங்களுக்கு வந்து யூட்டிலைசேஷன் ஹையாக இருக்கு, ரைட்? அப்படின்டா நீங்கள் கூட காசு இந்த உங்களோட இருக்கிற அலவன்ஸை விட, ரைட், அந்த ரிவால்விங் கிரெடிட் இப்போ 10,000க்கு ரிவால்விங் கிரெடிட் கார்டு லைன் ஆஃப் கிரெடிட் வச்சுக்கிறீங்க, கூட பாவிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லும் 92% கூட இருக்குது. எனக்கு அப்படி இருந்து இது பே ஆஃப் பண்ண உடனே கிரெடிட் கூடிச்சது உடனே அடுத்த மாதம். ஆல்வேஸ் கிரெடிட் வந்து நாங்கள் 30% தான் யூஸ் பண்ணணும், ரைட்? 30% விட கூட யூஸ் பண்ணினீங்கடா சில பேர் என்ன செய்யறேன்னா தனியாக மினிமம் பேமெண்ட் $80 they just like to pay only $80. நீங்கள் அப்போ மினிமம் பேமெண்ட்டை விட கூட பே பண்ணணும். இல்லாட்டி forever அப்படி இதுலேயே அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே காட்டும் நீங்கள் மினிமம் பேமெண்ட் பே பண்ணினால் எவ்வளோ வருஷம் எடுக்குமெண்டு அது 20 வருஷம் கூடி காட்டும் அப்படி, ரைட்? ஸோ அப்போ கொஞ்சம் கூடுதல், ஆனால் அட்லீஸ்ட் மினிமம் பேமெண்ட்டையாவது இப்போ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மினிமம் பேமெண்ட்டையாவது மேக் பண்ணணும், ரைட்? அல்லாட்டி கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொன்று சொன்னீங்க லைக் அப்போது லைக் இப்போ சில பேரில் A லெண்டர்ஸ்கிட்ட குவாலிஃபை பண்ணிடலான்ட்டு அப்போ B லெண்டர்ஸ்கிட்ட போகிறது, ரைட்? அப்போ B லெண்டர்ஸுக்கும் A லெண்டர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? A லெண்டர்ஸ் வந்து நான் சொல்லுவேன் எங்களோட தமிழாக்களுக்கு அவர் சொல்கிறதுக்கு தனியாக 4 பேங்க்ஸை தான் தெரியும் A லெண்டர்ஸ்ன்னு சொன்னேன். அதை தான் கதைப்பினோம். ஒன்று TD, BMO, CIBC, RBCயில் எடுத்தால் தான் அதை A லெண்டர். அப்படி இல்லை. ஒரு லைக் ஈவன் நான் ஒரு 60 லெண்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன். நான் A லெண்டர்ஸ் அங்கே A லெண்டர்ஸும் இருக்குது, சேம் பேங்கில் சில வேலை பியும் இருக்கும். நான் ஃபைல் சப்மிட் பண்ணிக்கல ஒரு எக்ஸப்ஷன் எடுத்து நாங்கள் ஏயில் அந்த டீலை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மீன் டைம் அதே பேங்க் வந்து பியும் செய்யும் சில வேலை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து அவைட்டியே இருக்கும். ஸோ ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த GDS TDS கல்குலேஷனை வச்சு தான் உண்மையாக நாங்கள் A லெண்டரில் குவாலிஃபை பண்ணுவோம். நல்ல கிரெடிட் ஸ்கோராக இருக்கணும். மினிமம் வந்து 680க்கு மேலே இருந்தால் ஆல்வேஸ் we can good to go to A. B கொஞ்சம் இப்போ கன்சியூமர் ப்ரொபோசல்ஸ் எதிர்ப்பினோம், பேங்க் ப்ரொபோசல்ஸ் செய்து க்ளீன் பண்ணியிருப்பினோம். இப்போ அப்படியா நாட்கள் 3 இயர்ஸுக்கு நீங்கள் பேங்குக்கு போக இல்லாது அப்போ B லெண்டரில் குவாலிஃபை பண்ணலாம்.
பீலண்டர்ஸுக்கு கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு வட்டி வீதம் 1% லெண்டர் ஃபீ ஆல்வேஸ் இருக்கும். எல்லா பீலண்டர்ஸும் 1% லெண்டர் ஃபீ சார்ஜ் பண்ணினோம். ஓகே இட்ஸ் டிபெண்ட்ஸ். உங்களை சில வேளையில் ஏ லெண்டரில் குவாலிஃபை பண்ண இல்லாதாக்கள் பியில் நாங்கள் குவாலிஃபை பண்ணி கொடுக்கலாம். கூடுதலாக இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறார்கள். என்ன செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிக்க உங்களோட நெட் இன்கத்தை தான் எஸ் டேக்ஸை கழிச்சு நெட் இன்கம் அப்போ நீங்கள் கூட ரைட் ஆஃப் கூட பீலண்டர்ஸ் வந்து இந்த இன்கம் ஸ்டேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று இருக்குது. உங்களோட க்ரோஸை வச்சு எவ்வளவு எக்ஸ்பென்சஸோ அதை கழிச்சு மிச்சத்தை நீங்கள் இன்கம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஜிடிஎஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லி ரைட். ஸோ அதை பற்றி ஒரு க்ரோஸ் டெப்ட் சர்வீசஸ் ரைட். டிடிஎஸ் வந்து டோட்டல் டெப்ட் சர்வீஸ். ஆமாம். ஜிடிஎஸ் வந்து க்ரோஸ் டோட்டல் டெப்ட். டிடிஎஸ் வந்து எங்களோட ஏர்னிங்கில் அந்த வீட்டுக்குரிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்து பார்க்குறது. ஸோ உங்களோட வருமானம் ஒரு லெட்ஸ் ஒரு 10,000 நான் மேக் பண்ணுறேன்டா ஓகே எங்களோட வீட்டுக்குரிய எக்ஸ்பென்சஸ் வந்து உண்மையாக லைக் 3900க்குள்ளே இருக்க வேணும். 39 வீதம் 39 டிடிஎஸ். மற்றது வந்து 44 இருக்கணும். அது என்ன டோட்டல் டெப்ட்ஸ். இப்போ கார் லோன்ஸ் எனி அதர் பில்ஸ் ஏதாவது இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் ஏதாவது போனால் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோன்னு பார்ப்பினோம். அதை கழிச்சிட்டு பார்ப்பேன். ஏ வந்து இந்த 39-40 இஸ் டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் 44 சில பேங்க்ஸ் வந்து நாங்கள் 49 வரைக்கும் கொண்டு போகலாம். சில அது வந்து எக்ஸப்ஷன். இப்போ 50 இருந்தால் கூட எக்ஸப்ஷன் பேசிஸில் நாங்கள் ஏ லெண்டரில் குவாலிஃபை பண்ணலாமாவே. ஸோ நான் பார்த்துருக்கேன் சில எக்ஸப்ஷன் வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த லிக்விட் ஆசிட்னு சொல்கிறது இப்போ ஸ்டாக்ஸ் ஜிஐசி ஆர்எஸ்பி அதில் ஒரு $250,000 வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு எக்ஸப்ஷன் மேக் பண்ணுவீங்க சில பேங்க்ஸ் ரைட். லைக் மற்றது இன்கம் குறைவாக இருக்கும். அவைகிட்ட இருக்கிற அசெட் வந்து இப்போ பேங்க்கில் வந்து ஜிஐசியில் லாங் டைமாக காசு வச்சுருப்பினோம். அப்படியான இதுகள் வரைக்கும் கூட எக்ஸப்ஷன் தருவினம். ஸோ அது இட்ஸ் ப்ரைம். எனக்கு ஒரு அக்கா அடிச்சவா ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பண்ணுற ஏஜ் வந்துட்டுது. வீடை விற்க சொல்லி தான் எனக்கு அடிச்சவா பங்களோ ஒன்று விற்க சொல்லி. இப்போ அப்போ நான் ஏன்னு தான் இனி இப்போ ஒரு 5 years இல்லை 10 yearsக்கு பிறகு தான் அந்த வீடு வச்சிருக்கேன் காண்டோ வேண்டுவோம்ண்டு. அப்போ நான் அவாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தினான் ரைட். இப்போ ரீசன்ட்லி தான் நான் சொன்னேன் நீங்கள் காண்டோ வேண்டுறதையும் விட ரைட் சாரி காண்டோ இப்போ நீங்கள் வீடை விற்றுட்டு வேண்டுறதையும் விட இப்போ இருக்க போகிறீங்க தானே காண்டோ வேண்டி ரெண்ட்டுக்கு கொடுத்து விடுவோம்ண்டு ரைட். அப்போ அவர் சொன்னால் தனக்கு இன்கம் வந்து கொஞ்சம் குறைவேண்டு. ஆனால் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர்எஸ்பி வச்சிருக்கிறா ஜிஐசி வச்சிருக்கிறா ரைட் இல்லை இன்கம். அப்போ அதை வச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு இன்கம் குறைவுன்னு சொன்னாலும் மற்றது ரெண்டலையும் மோஸ்ட் பேங்க்ஸ் இப்போ பார்ப்பினோம் ரைட். ஸோ அப்போ குவாலிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு ரைட். அப்போ அதுக்கும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். என்ன அவன் குறிக்கோள் வந்து ஒரு 5-10 years 5 yearsல தான் மூவ் பண்ணுற ஐடியா ரைட். கொஞ்சம் தனக்கு ஏழாம் வரைக்கும். ஆனால் இப்போவே வீடை வேண்டி வச்சுருந்தா ஆப்வியஸ்லி ஹோப்ஃபுல்லி ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். மற்றது 2 ப்ரைஸும் அதிகரிக்கும் ரைட். இப்போ இருக்கிற வீட்டின் ப்ரைஸ் கூடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. மற்றது காண்டோட ப்ரைஸும் சான்ஸ் இருக்குது ரைட். ஏன்னா இப்படியே இருக்குமெண்டு இல்லை. ஏன்னா கணக்கு முதல்ல சொன்ன மாதிரி கணவேர் வந்து சைட் லைனில் இருக்கிறபடியா. மற்றது பில்டிங் வந்து இப்போ ஆக்கள் கட்டினம் இல்லை ரைட். பில்டர்ஸ் கட்டினம் இல்லை. ஸோ அப்போ மற்றது இமிக்ரேஷன் ஸ்டாப் பண்ண இல்லை ஃபுல்லாக ரைட். இருக்கிற இமிக்ரேஷனை பெர்மனன்ட் ரெசிடென்சி ஆக்கினோம். ஸோ அப்போ இமிக்ரேஷன் க்ரோ பண்ணி கொண்டு தான் இருக்க போகுது. இந்த இமிக்ரேன்ஸ் எங்களுக்கு தேவை இந்த நாட்டில். அப்போ ஈவன் அந்த ஒரு சர்வே ஒன்று பார்த்தோன்னா ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் 2031 ஆண்டுக்கு இடையில் 1.8 million 18 லட்சத்துக்கு வர போகுதுன்னு சொல்லி ரைட். ஸோ அப்படின்றக்கு இது ஒரு இட்ஸ் எ வின் சிச்சுவேஷன் ரைட். இப்போ இருக்கிற வீடும் ப்ரைஸ் கூடும். மற்றது வீடு வேண்டேக்கு நாங்கள் மகனும் சிலேரம் வந்து இருப்பாருன்னு சொல்லிக்க 2 பார்க்கிங்கோட ஒரு காண்டோ உண்டு பார்ப்போம்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதில் ஒரு நான் லைக் 10 yearsக்கு முதல் இப்போ இருக்கிறேன் 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி நான் பேக்வேர்ட் தான் பிளான்ஸ் வச்சுருக்கிறேன் ரைட். ஸோ அப்போ லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்கேக்கு நீங்கள் ஒரு மோர்கேஜ் அட்வைசரோ இல்லை ஒரு ப்ராப்பர் வேஸ் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனால் ஓகே இப்படி செய்தால் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அட்வைஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். இன்றைக்கு நாங்கள் வீடை வேண்டிட்டு நாளைக்கு விற்க போகணும்னு சொன்னால் அது சாத்தியம் வராது. ஸோ இன்னொரு இது வந்து இப்போ எங்களோட பாட்காஸ்ட்டு எல்லா வில்லேஜஸ் ஆக்களும் பார்க்குறோம். எல்லா மத சம்மந்தமான ஆக்களும் ரைட். இப்போ சில இப்போ முஸ்லீம் கல்ச்சரில் வந்து நீங்கள் வட்டி எடுக்கக்கூடாது. இட்ஸ் a very good கான்செப்ட் ரைட். ஏன்னா வட்டி கொடுக்கவும் கூடாது வட்டி வேண்டக்கூடாது ரைட். ஆனால் இந்த நாட்டில் ரைட் இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டியில் மோர்கேஜ் வந்து இட்ஸ் வெரி காமன் ரைட். அப்போ அதுக்காண்டி ஃபார் எவராக நீங்கள் இப்போ நீங்கள் ரிலீஜியஸ் முஸ்லீம் ரிலிஜனில் பிலீவ் பண்ணுறீங்க வட்டி வேண்டக்கூடாண்டபடியாக வீடு வாடகைக்கு இருக்கலாம் அது அப்படியே ரைட். என்ன
வாடகை காசும் கூடி கொண்டு போவோம் ரைட். எனக்கு தெரிஞ்சாக சில பேர் 30 இயர்ஸாகவே வாடகைக்கு இருக்கணும். இப்போ காசு இருக்கும் டவுன் பேமெண்ட். ஆனால் இப்போ என் ஒய்ஃப் அண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் முந்தி நான் 2012 நான் அவளுக்கு சொன்னான் வீடு வேண்ட சொல்லி. அப்போ அப்போ 4 லட்சம் அப்படி போனது. ஆனால் இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி. அப்போ அந்த 4 லட்சத்தை அவை சேர்க்க கிடையில அங்கே வீட்டு ப்ரைஸ் கூடிடும் ரைட். ஏன்டாவே மோர்கேஜ் கட்டாமல் எடுக்கலான்னு சொல்லி ரைட். அப்போ அதுக்கு வேறு வழி இருக்குது. ஹலால் மோர்கேஜ் ஹலால் மோர்கேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ கூடுதலாக நிறைய பேருக்கும் தெரியாது. இப்போ முஸ்லீம்ஸ் நிறைய பேர் காசு வச்சிருக்கணும் டவுன் பேமெண்ட் இருக்குன்றதுக்கு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அதை சொல்கிற அவன் அந்த ரிலீஜியஸ் வேர்ட்ஸில் ரிபான்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிபா இல்லாமல் எடுக்கணும். அவைக்கு அந்த ரிபா இருந்தால் ஒரு கர்மா சம்திங் அப்படி கதைக்கிறவே. ஸோ நான் அந்த ஹலால் மோர்கேஜ் செய்திருக்கிறேன். சில கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் 10 ஆப்ஷனில் நீங்கள் அதை வேண்டலாம். ஒன்று அந்த கம்பெனி உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அதை திரும்ப தரும் லீஸ் டு ஓன்னு சொல்லி. ஓகே, மந்த்லி உங்கள்கிட்ட பேமெண்ட் லீஸ் மாதிரி தான் வேண்டும். மோர்கேஜ் பேமெண்ட்டை வாடகைக்கு பே பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு 25 இயர்ஸ் டேர்ம்ஸ் என்றா அந்த 25 இயர்ஸ் எண்டில் உங்களுக்கு அந்த வீடு ஓனாக வரும். ஓகே ரைட். சில பேர் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் தனியாக லைக் ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்து சைன் பண்ணி ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று சைன் பண்ணி வேண்டினோம். அந்த கம்பெனி தான் அந்த மோர்கேஜ் எல்லாம் பே பண்ணும். நீங்கள் அந்த கம்பெனிக்கு பே பண்ணி கொண்டு. இப்போ என்னென்னா அந்த வட்டி வீதம்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு அது வந்து கோ ஓனர்ஷிப் பண்ணுற மாதிரி நீங்கள் சேர்ந்து வேண்டுற மாதிரி. அப்படி இந்த கிளையண்ட் சில கம்பெனிஸ் இங்கே இருக்குது. சில முஸ்லீம் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. தே டூ த மோர்கேஜ் ஃபார் தேம். ஸோ ஐ யூஸ் டு டீல் வித் தெம். ஓகே, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தாங்களே அவைக்கு மோர்கேஜ் குடிக்கணும். பியூர் ஹலால். You don't need to think about anything, interest or anything. They'll calculate the interest and everything. You know, it's like a normal mortgage oda package is expensive. Okay. But for the religious things kaga avek okay. Right. அம்மட்டது ஒரு உங்களால வீடு இங்க வந்து நீங்க let's say $1 million என்னென்று சேர்க்கிறது ரைட் கஷ்டம் ரைட். ஸோ அப்படின்னு சொல்லிக்கும் கூட கையை கட்டி இருக்கிற மாதிரி ரைட். சொசைட்டி வந்து க்ரோ பண்ணி கொண்டு போவேக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு தங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும். எக்ஸாக்ட்லி லைக் யூ நோ தட்ஸ் லெவல் அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணி நீங்க வீடு வேண்டலாம். எக்ஸாக்ட்லி லைக் தட். அவங்க என்ன செய்றாங்கன்னா இன்னும் ஒரு கம்பெனி அவங்களோட ஒரு ட்ரஸ்ட் கம்பெனி வந்து உங்களோட சேருது அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டியதுல. நீங்கள் அந்த ரஸ்ட் கம்பெனிக்கு பே பண்ண போகிறீங்களா, அந்த ரஸ்ட் கம்பெனி வந்து உங்களோட அந்த ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வந்து செய்யணுன்னா இப்போ லட்சம் உதாரணத்துக்கு நாங்கள் 10 லட்சம் $1 million வீட வேண்டிட்டு 10 வருஷத்துக்கு பிறகு அதை 17 லட்சம் 1.7 மில்லியனுக்கு கேட்க அவை தாங்கள் தந்தபடியே அவை ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. ஆனால் இதில் அப்படி ஒன்றுமே வீடு ப்ராஃபிட் ஷேரிங் ஒன்றுமே இல்லை. ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அந்த ரெண்டு நீங்கள் பையருக்கும் அந்த கம்பெனிக்கும் இடையிலே ஒரு ட்ரஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்கும். அந்த ட்ரஸ்ட் கம்பெனின்ற பேரில் தான் நீங்கள் மோர்கேஜ் பேமெண்ட் மாதிரி போட்டுக்கொண்டிருப்பீங்க. அவங்க அந்த இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அமேசிங். ஸோ அப்போ நீங்கள் அப்படி ஈவன் நாங்கள் நார்மலாக வேறு பேங்க்கில் மோர்கேஜ் இப்போ சிஏபிசியோ பிஎம்ஓ டிடிஓ எங்கே இருந்தாலும் மோர்கேஜ் எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம் ஹலாலுக்கு. அதுக்குன்னு அந்த ரிலீஜியஸ் கம்பெனி அதை செய்து கொடுக்குது. ஓ வாவ். ஸோ அப்போ என்ன கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட் ஆல்வேஸ் லைக் நீங்கள் நார்மல் மோர்கேஜாக ஹலாலாக மாற்றிக்கல கூட அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கும். ஓகே. ஆனால் நான் சில முஸ்லிம்ஸ் கிளைண்ட்ஸுக்கு செய்திருக்கிறேன். they don't care about the payments, they care about their religious, they have to follow the religious. Of course, right. So அவன் beliefs, right. So அப்போ இது வந்து it's a win-win situation மாதிரி, right. So உங்களால் மோர்கேஜும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், மற்றது வீடு வேண்ட மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அவைக்கு ஓகே எங்களுடைய ஆக்கள் பே பண்ணுற மாதிரி தான் அவை லீஸ் டு ஓன் ரைட். ஸோ ஏன்னா இந்த லீஸ் டு ஓன்னு சொல்லிக்கு நீங்கள் வாடகைக்கு இப்போ மோஸ்ட்லி முந்தி நாங்கள் பார்க்குறது டவுன் டவுன் மார்க்கெட்டில் அந்த லீஸ் டு ஓன் ப்ரெவலண்ட்டாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆள்கிட்ட டவுன் பேமெண்ட் இல்லாட்டி நீங்கள் மார்க்கெட் ரெண்ட் வந்து $2,000 சொல்லிக்க நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் $3,000 ரெண்ட்டுக்கு பேருந்து ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இனிஷியலாவே பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிருக்கும் ஒரு 4 இயர்ஸ் பேக்ல ஒரு 2 இயர்ஸ் பேக்ல. இப்போ கஷ்டம் ஏனெண்டா 4 இயர்ஸில் வீட்டு ப்ரைஸ்கள் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரைட். ஸோ இப்போ ஒரு டவுன் டவுன் நம்ம நார்மலி கூடிக்கொண்டு 15 வருஷமாக கூடிக்கொண்டு போனது. அப்போ அதால் அந்த லீஸ் டு ஓன் கான்செப்ட் வந்து வெரி டிஃபிகல்ட்டாக இருந்தது. வெரி ரேர். நானுமே ஒன்றுமே செய்ததில்லை லீஸ் டு ஓனுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் ஏர்லி ஆன் நான் முந்தி லைசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் கஷ்டம். ஆனால் இப்படி ஒரு கான்செப்ட் என்று சொல்லி ஆல்மோஸ்ட் லைக் லீஸ் டு ஓன்ன்ற மாதிரி தான் ரைட். ஸோ சில கிளைண்ட்ஸ் வந்து அந்த வெண்டர் டேக் பேக் கொடுத்து அதை செய்கிறாங்க. லைக் மந்த்லி அவைக்கு மோர்கேஜ் வீடு விற்காமல் மந்த்லியாக அந்த பேமெண்ட் தங்களை ரிவர்ஸ் மோர்கேஜுக்கு மந்த்லி எடுக்கிற மாதிரி லைக் தே ஆர் செல்லிங் மந்த்லி தே ஹேவ் டு பே வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் விடிபி. அண்டில் அந்த விடிபி பே பண்ணும் வரைக்கும்
அவை அந்த ஓனர்ன்ற பேரில் வீடு இருக்கும். விடிபின்னு சொல்லி கமர்ஷியலில் வந்து இட்ஸ் வெரி காமன் ரைட். மற்றது நீங்கள் பெரிய காணியோட வீடு வேண்டேக்க இப்போ 10 ஏக்கர் அல்ல 25 ஏக்கர் காணி வேண்டுறீங்கன்னு சொன்னால் ஒரு 10 ஏக்கருக்கு பிறகு மிச்ச காசு நீங்கள் கேஷாக தான் பே பண்ணணும். அப்ரைசல் எல்லாம் எடுக்க அந்த 10க்கு முதல் இருக்கிற 10 ஏக்கர்ஸுக்குள்ளே தான் அப்ரைசல் எல்லாம் வரும் மிச்சம். ஸோ அப்படின்னு சொல்லிக்க சில நேரம் நாங்கள் வீட்டு மதிப்பை பார்க்க இப்போ நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக வீட்டு மதிப்பு பார்க்க அந்த மிச்ச 15 ஏக்கரையும் சேர்த்து தான் பார்ப்பேன். அப்போ சில நேரம் அந்த வெண்டர் டேக் பேக்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர்கிட்டயே நீங்கள் ஒரு மோர்கேஜ் மாதிரி எடுக்கலாம் ரைட். அதை 25-30 வருஷம் அல்லது 5 வருஷத்தில் பே பண்ணுற மாதிரியும் எடுக்கலாம் ரைட். ஸோ கணக்கு கமர்ஷியல்லையும் அப்படி ரைட் இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் டீல்ஸ் அப்படித்தான் கூட வர்றது ரைட். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆசை இருக்குது வீடு. அப்போ தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குன்றதை நான் சொல்ல வர்றேன். சொல்யூஷன் இருக்கு. தட் டிபெண்ட்ஸ் ஆன் த பையர் டூ. அவைக்கு அவன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்யூஷனை அங்கே கொண்டு போகலாம் உண்மையாகவே. அதான் மற்றது இப்போ பார்த்தீங்களும் இப்போ எல்லாருக்கும் வீடு வேண்ட ஆசை தான். எஸ்பெஷலி இப்போ லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முதல் வந்த ஆக்களுக்கு ரைட் வீடு வேண்ட ஆசை. ஆனால் தங்களால் குவாலிஃபை பண்ணலான்டேக்க இப்போ இன்னொரு ஐடியா உண்டு. லைக் இப்போ நான் எந்த கிளைண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறேன்னா இப்போ அண்ணன் தம்பி இல்லை சகோதரம் ஈவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடி ஒரு வீடு நீங்கள் சேர்ந்து வேண்டுங்க வேண்டி ஒன்றில் நீங்கள் மேலே கீழே வாடகை விட்டுட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் பிரிஞ்சு போய்க்க வீடை விற்றுட்டு அல்லது ஒரு ஆள் பாய் அவுட் பண்ணி. இப்போ ஒரு ஆள் என் கிளைண்ட் அப்படி தான் செய்தது ரைட். கன வருஷத்துக்கு முதல் வீடு வேண்டி கொடுத்தனால் ஆனால் அது வாடகைக்கு இருந்தது. இப்போ ஒரு பிரதர் அங்கே மூவ் இன் பண்ண போயினா மற்ற பிரதர் வீடு வேண்ட போகிறேன்னு சொல்லி ரைட். ஸோ ஆனால் இட்ஸ் பெட்டர் டு கெட் இன் டு த மார்க்கெட். என்ன அது ஒரு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவாக ஃபைன் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது பெட்டர். ஸ்பெஷலி ஸ்லோவாக இருக்கு. ஸ்பெஷலி இந்த டைமில் உண்மையாக வேண்டாக்கள் வீடு வேண்ட பார்க்கணும். பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதான். ஸோ மற்றது எப்போவுமே இப்போ வாடகைக்கு இருக்கிறதுலேயும் குறையண்டு இல்லை ரைட். ஆனால் நீங்கள் வாடகை கொடுக்க வேறு ஒரு ஆள் மோர்கேஜ் பே நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு மோர்கேஜ் பே பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா, அதை விட நீங்கள் உங்களோட மோர்கேஜை பே பண்ணலாம் சில வேலைகளில். அதான் எக்ஸாக்ட்லி. ஸோ வேறு அது ஐ திங்க் வீவ் கவர்ட் எவ்ரி திங் என்ன லைக் கதாச்சது ரைட். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லி கொஞ்சம் பர்சனல் ஃபன் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட். ஸோ அதுக்கு போவோம் ரைட். உங்களோட ஃபேவரட் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபுட் என்ன? நான் விரும்பி சாப்பிட்றேன் உண்மையாக ரைஸ் தான். ரைஸ் அண்ட் கறி தான் எங்களோட நேஷ்னல் டிஷ். ஓகே இங்கிலீஷ் ஃபுட் ஏதாவது இருக்கா விரும்பி? மேபி பாஸ்தா. ஓகே நைஸ். உங்களோட ஒரு 20-year-old செல்ஃபுக்கு ரைட் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு சொன்னால் இன்னொரு அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ இந்த எங்களோட வியூவர்ஸ் வந்து யங் ஆக்கள் வியூவர்ஸும் இருக்கணும். மற்றது ஸ்பெஷலி ஓல்டர் பேரண்ட்ஸ் பார்க்குறவ அப்போ அவங்க கிட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் இல்லை உங்களோட செல்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னால் என்ன அட்வைஸ்? உண்மையிலேயே என்னென்னா எங்களோட நிறைய ஆக்கள் இருக்கணும். அவைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்குறேன். எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நாங்களே எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுட்டு அந்த கிளைண்ட்ஸுக்கு அந்த சைல்டுக்கு தெரியாது என்ன நடக்குது. ஸோ உங்களுடைய எல்லா இதுகளும் அந்த சைல்டுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அவை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளாக வருவினோம். இப்போ சேவிங்ஸை பற்றி லைக் ஃபைனான்ஷியல் இது நாங்கள் கட்டாயமாக சொல்லி மோர்கேஜ் பேமெண்ட் எவ்வளோ வருது, அதுக்கு நாங்கள் பில் எவ்வளோ பே பண்ணுறோம். சில பிள்ளைகளுக்கு தெரியாது உண்மையாக என்ன நடக்குதுன்றே தெரியாது. அவங்களோட ஏஜென்ட் ஒன்று வரைக்கும் தேர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அதான் மற்றது இப்போ சில பிள்ளைகளுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து சில இந்த கிட்ஸுகளுக்கு ஊரில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் காட்டுவேன் ரைட். நான் முதலே பார்த்துருப்பீங்க வீடியோவில் மிதுலன் அண்ணான்னு சொல்லி அவர் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறார். அவருக்குள்ளால் நான் ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் அதெல்லாம் பண்ணுறேன். நான் அப்போ பிள்ளைகள் நான் அதை கேட்டால் நான் அதை காட்டுவேன். இங்கே பாருங்க அங்கே உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது ரைட். இந்த டோய் தேவையில்லை. ஏன் எதுக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, மற்றது அந்த காசை நாங்கள் வேறு ஆக்களுக்கு இது தேவையான ஆக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லுவா இன்னத்துக்கு இந்த வேலையில் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் மற்றது கிட்ஸுகளுக்கு ஸ்பெஷலி இப்போ இந்த 2வது ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இந்த கஷ்டத்தை பழக்கிறேன் ரைட். இப்போ எங்களுக்கு இல்லாமல் எங்களோட அப்பா அங்கே தான் சாப்பாடு இல்லாமல் இருந்து வளர்ந்த நான் ரைட். ஸ்கூலில் அந்த பன்னுக்கு வெயிட் பண்ணுவேன் வராத ஆக்கள் இந்த பன் வேண்டி சாப்பிடுவோம்னு சொல்லி ரைட். அப்போ அதால் நான் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணுறேன் இல்லை ரைட். ஆனால் இப்போ நாங்கள் ஓகே எங்களுக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்க அவையும் வந்து அவைன்ட்டு ஏஜ் வரைக்கும் இல்லை நாங்கள் இல்லாத காலம் வரைக்கும் அவையால் ஹேண்டில் பண்ணிடலாம் இருக்கு.
உண்மையாக அது ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் அவை அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் இருக்குது. கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் உடனுக்குடன் செய்தால் அந்த கிடைக்காத ஒன்று வரைக்கும் அவன் நல்லா மனமுடைஞ்சு போயிடும். அப்போ சிலது வந்து அவையே ஃபைட் பண்ணி எடுக்கத்தான் நாங்கள் விடணுமே ஒழிய இருக்கிற எல்லாத்தையும் டக்குன்னு தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் ஆக்சுவலி அது கூட பாதிக்கும். பட் நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அவையின் கோத்தை. அது உண்மையாக நல்ல வெரி குட் அட்வைஸ். நீங்கள் சொன்னீங்க லைக் நியூஸ் வாசிச்சிருக்கிறீங்க ரைட், ரேடியோ ஸோ அப்படின்னு சொல்லி கூடவே நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட புத்தகங்கள் வாசிப்பீங்களேன் ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு விரும்பின புத்தகம் இருக்கா? நான் கூடுதலாக தமிழ் தானே, நான் அந்த ராமச்சந்திரன் கூடுதலாக நான் அரசியல் சம்பந்தமான புக்ஸ்களும் கூட ரீட் பண்ணுறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன், நான் கனடாக்கு வந்தது 2017 தான். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ் பறிச்சு திருப்பி இது துப்புறீங்கள் ரைட். 2017 தான் கனடா வந்தேன். அதுக்கு முதல் ஒரு 3 years யூகேயில் நான் மாஸ்டர்ஸ் படித்தேன். நான் யூகேயில் தான். ஓகே, அதுக்கு முதல் முள்ளிவாய்க்கால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் இருந்து தான் வெளியில் வந்தேன். ஸோ அப்போ கூட பொலிட்டிக்கல் புத்தகங்கள் ரைட், புத்தகங்கள் தமிழீழம் சம்மந்தமான இதுகளில் கொஞ்சம் கூட படிக்கிறது அப்படின்னு. தட்ஸ் குட். உங்களோட ஃபேவரட் கோட் ஒரு எல்லாருக்கும் ஒரு எல்லாரும் அப் அண்ட் டவுன், ஸ்பெஷலி எங்களோட பிஸ்னஸில் வந்து இட்ஸ் 24/7 ரைட். அப்போ அதில் சில டவுன் ஆகிருக்கேக்கு ஒரு பிக் மீ அப் கோட், ஓகே இந்த ஒரு லைஃப் கோட் வந்து வாசிக்க எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குமென்று சொல்லிக்க அது ஒரு கோட் இருக்கு அவங்க. நான் இதுவும் கடந்து போகும்னு தான் யோசிக்கிறேன். ரைட், இது தட்ஸ் உண்மையாக அது நல்ல கோட். இதுவும் கடந்து போகும் ரைட். இன்றைக்கு எங்களோட அக்கா ஒரு எங்களோட மூத்தக்கா அனுப்பியிருந்த ஒரு வீடியோ உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவீன் எலிசபெத் வந்து இவ்வளோ நாட்டை ஆண்டவா ரைட். அவள் இப்போ இறந்து இப்போ 2 வருஷம் இருக்கு ரைட். இப்போ 100 வருஷத்தில் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறோம், இந்த வீட்டில் வேறு யாரோ இருப்பினா ரைட். எங்களோட ஒரு பிள்ளைகளுக்கு எங்களோட பேர் தெரியும், பேர பிள்ளைகளுக்கு தெரியும், அதுக்கு அங்கால நாங்கள் யாரண்டே தெரியாது. அப்போ நாங்கள் டூ மச்சாக யோசிச்சு இன்றைக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது நாளைக்கு யோசிக்கிறேன் விட இதையும் கடந்து போகும்ன்ற மாதிரி ரைட். நானெல்லாம் மோட்கேஜெல்லாம் முன்னே தெரியும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இரவில் எடுத்துகிற கொள்ளையில். இப்போ எங்களோட ஓன் மோட்கேஜ் மாதிரி தான் நான் மோட்கேஜ் செய்வேன். ஒரு மோட்கேஜ் நல்லா ஹார்டாக செய்து கொண்டு கேட்க அந்த கடைசி தரவையில் ஒன்று யோசிப்பேன், இப்படி மோட்கேஜ் நீ எடுக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன். அந்த மோட்கேஜ் முடிஞ்ச கையோட அதை விட ஹார்ட் வரும், அதையும் நான் இட்ஸ் ஓகே அது முடிச்சுனான் தானே. அதான் என்னென்னா அது டாக்டர்ஸ் லோயர்ஸோடு நான் கம்பேர் பண்ண இல்லை. ஆனால் மோர்கேஜ் ஏஜென்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ரைட். எந்த மோர்கேஜ் வந்து இட் ஃபேக்ட்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் ரைட். இப்போ ஒரு வருத்தம் மாதிரி லைக் நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் சில பேர் கிளையன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வரையணும் ரைட். உண்மையாகவே மார்கேஜ் க்ளோசிங் டேண்டு ஒரு சர்ஜரிக்குள்ள நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அன்டில் லாயர் எல்லாம் வந்துட்டுதுன்னு சொல்லும் வரைக்கும், ஃபண்ட் வந்துட்டு சொல்லும் வரைக்கும் நாங்கள் ஒரு சர்ஜரி ரூமில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ நோ. எந்த மோர்கேஜ் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிக்கு வீடு க்ளோசிங் அது வந்து இப்போ சில நேரம் வந்து கனவீட்டை போயிட்டு வருவினம் ரைட். அண்ட் இட்ஸ் ஒரு ஆகண்ட லைஃப்பை வந்து பல விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணும் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் ஐ கேட்ச் மை செல்ஃப் டீல் க்ளோஸ் பண்ணி இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சில நேரம் கிட்ஸோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுவேன் ரைட். அதில் இந்த வாய்ஸ் சொல்லுவா யூ கெட்டிங் அப்செட் அண்டு ரைட். ஸோ அப்போ இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் ரோல் ரைட். அப்போ அதால் நாங்கள் எங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வடிவாக பார்க்கணும் தான் ரைட். ஸோ அதெல்லாம் வாக்கிங் அது ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லிக்கு எல்லாம் நினைக்கிறது வெரி ஈஸி என்று சொல்லி சும்மா சில வேலைகளில் நடக்குது. இப்போ இன்றைய க்ளோசிங் டேயாக இருக்கும், 5 o'clock தான் ஃபண்ட் வரும் லாயர்கிட்ட ரைட். 5 o'clock ஃபண்ட் வந்தால் லாயர் உண்மையாக ஒன்றும் செய்யலாது. அந்த மற்ற லாயருக்கு கேஷ் அனுப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து கீ எடுக்கிறது சில வேலையில் நாட் பாசிபிள் க்ளோஸ் பண்ணுவேன். பட் கிளையன்ஸ் அடிச்சு கொண்டு இருப்பேன். மற்ற எல்லாம் டாமினோ எஃபெக்ட் தானே. இப்போ ஒரு 3 டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணால் தான் அவை வேண்டினாக்கள் இன்னொரு வீடு வேண்டினா செயினாக இருக்கும் ரைட். ஸோ அப்போ கவனமாக இருக்குது. அது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மோர்கேஜ் ஏஜென்ட் லாயர்ஸ் எல்லாரும் தான் ஹேண்டில். சில வேளையில் நீங்கள் வீடு விற்று அதே நாளுக்கு தான் உங்களோட மற்ற வீட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுற டைமாக இருக்கும். நீங்கள் விற்ற வீட்டுக்கு ரெடியாக இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணோடும் உங்களோட வீடு ரெடி இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ரோட்டில் உங்களோட வாகனத்தில் சாமான் எல்லாம் ஏற்றிட்டு இருக்கல அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க, இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதான். ஸோ இட்ஸ் அ குட் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இட்ஸ் ரியலி குட் ரைட். ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் ரைட். உங்களால் ஒரு லஞ்சுக்கு போக முடியுமென்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற ஒரு ஆளோட அல்லாட்டி பாசவை பண்ண ஒரு ஆளோட யாராக இருக்கலாம்? லஞ்சுக்கு போகணும். நான் உண்மையாகவே அப்படி ஒரு இதில் செய்கிறதில்ல. எனக்கு 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 விருப்பம் இப்போ ஒரு ஓபனேஜஸ் ஹவுஸில் போய் அவையோட சேர்ந்து சாப்பிட்றது, அவைக்கு ஏதாவது அதுதான் எனக்கு கூடுதலான விருப்பம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் என் பிள்ளைகளுக்கு பர்த்டே செய்கிறேன்டா, நான் பெருசாக உண்மையாக செய்கிறதில்ல. என் மகன் ஃபர்ஸ்ட் பர்த்டே செய்தது நான் ஸ்ரீலங்காவில் போய் மகாதேவ ஆச்சிரமம் இருக்கு தெரியும், அந்த பிள்ளை அங்கே சேர்ந்து என் மகன் பர்த்டே அந்த மந்தில் பிறந்த எல்லாரையும் சேர்த்து வச்சு அவையோட சேர்ந்து சாப்பிட்டு கேக் வெட்டிட்டு வந்தது. ஸோ
அதுவுமே That's what I பிள்ளைகளுக்கு like. அதை பழக்கலாம். இப்போ எங்களுக்கு அது விளக்கம் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ நான் கூடி சின்ன வேலையிலேருந்து ஊரில் வந்தால் கூடி அந்த நாட்டுப்பற்று ரைட், தமிழ் பற்று ரைட், ஊரில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்களோ கனடா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது ரைட். ரைட், இங்கே வந்து கஷ்டம், இங்கே வந்து ஆனால் வேறு நாடுகளோட ஒப்புடைக்க ஸ்டில் கனடா வந்து 100% பெட்டர். வேலை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது பொய்க்கதை. நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி உண்மையாக வேலை இருக்குது, எடுக்கலாம். அதான். ஸோ அப்போ அதில் ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஞாபகம் வருது. அந்த எப்போவுமே எங்களுக்கு கீழேயும் ஆக்கள் இருப்பினும் எங்களுக்கு மேலேயும் ஆக்கள் இருப்பினும் என்று சொல்லி அந்த பாட்டு இப்போவுமே எனக்கு வர இல்லை. பட் பழைய பாட்டு பழைய பாட்டு ரைட். அப்போ அதில் வந்து அதைத்தான் அப்போ அதை நானும் இருக்கேன். எப்போவுமே வந்து இப்போ சைக்கிள் ஓடுற ஆள் வந்து கார் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவார் ரைட். கார் வச்சிருக்கிற ஆள் வந்து பிளேன் வச்சிருக்கணும்னு ஆசைப்படணும். ஆனால் நடக்கிற ஆள் வந்து சைக்கிள் ஓடணும்னு சொல்லி ஆசைப்படணும் ரைட். ஸோ அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்த பாதையை காட்டணும். எப்படி இருந்த நாங்கள்ன்றது சொல்லி தான் உண்மையாக வளர்க்கணும். அது அப்போ நானும் உண்மையாக ட்ரை பண்ணுறேன். நான் தான் லைக் இவன் பிள்ளையோட பர்த்டேல கூடி ரைட் இது காசு எடுக்காமல் ரைட் ஊருக்கு லைக் அன்னதானமோ இல்லை பிள்ளையோட ஸ்கூலுகளுக்கு செய்ய சொல்லி சின்ன வேலையிலேருந்தே பழகி கொண்டு வந்தால் அவை வந்து ஒன்று வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு எங்களோட நாட்டை பற்றி லைக் நாடை பற்றி பார்ப்பீங்க. மற்றது இங்கே இருக்கிறதையும் அவை வந்து அப்ரிஷியேட் பண்ண தொடங்குவீனா. சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா ரைட். உங்களோட டைம் எடுத்து வந்ததுக்கு. நேர்கள் உங்களை ரீச் பண்ணணும்னு சொன்னால் என்னென்று ரீச் பண்ணலாம்? நான் என் ஃபோன் ஆல்வேஸ் 24/7 ஆக்டிவில் தான் இருக்கும். இங்கே 2 ஃபோன் வச்சுக்கலாம், ஒன்றுக்கு 2. சில வேளைகளில் நீங்கள் ஃபோன் எடுக்க நான் கிளைண்டோட இருந்தால் உண்மையாக நான் ஆன்சர் பண்ணுறது இல்லை. டெக்ஸ்ட் பண்ணினீங்கன்னா I'll definitely come back to you guys. அப்போ உங்களோட ஃபோன் நம்பர் என்ன? இந்த ஃபோன் நம்பர் 647-321-4574. அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ்? இமெயில் அட்ரஸ் ஆல்வேஸ் இருக்கு. mortgage with Sasithaன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஓகே, குட் ஆல்வேஸ் இந்த ஃபோன். அண்ட் சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறதை விட நான் ஃபோனில் உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை தருவேன். தேங்க்யூ. ஸோ நான் சத்யாக்காண்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை போட்டு விடுறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.